ஆறுமுகனின் அறுபடை வீடுகளில் அதிசயமும் அற்புதமும் எப்பொழுதும் நடக்கும் ஒரு படை வீடு இரண்டாம் படை வீடான கடல் கொஞ்சி விளையாடும் திருச்செந்தூர் வீடுதான். ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒரு சில அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. கடவுள் உண்டா இல்லையா என்று ஏளனம் செய்வோருக்கு உண்டு என்று இவை சாட்சியாக உள்ளன. அப்படி திருச்செந்தூரில் நடந்த ஒரு நிகழ்வை தான் இப்போது பார்க்க போகின்றோம். நம் நாடு பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்தவர் முருகன் கோவிலுக்கு வந்திருந்த போது 16 வகையான வழிபாடுகளில் ஒன்றான சாமரம் வீசும் நிகழ்வை பார்த்து அங்கு இருப்போரிடம் நக்கலாக, ஏன் உங்கள் முருகனுக்கு வேர்க்குமா என்று கேட்டார். அப்போது ஆம் என்று கூறி அர்ச்சகர் முருகனின் திருவஸ்திரங்களை நீக்கி பருத்தி துணியால் வியர்வை ஒற்றி எடுத்து காண்பித்தார். இல்லம் திரும்பிய ஆட்சியர் தன் மனைவியை கண்டு அதிர்ந்தார். அவர் கடுமையான வயிற்று வலியால் துடித்தார். அப்போது ஆட்சியர் முருகனை சோதித்து விட்டோமே, அதனால்தான் தன் மனைவிக்கு வயிற்று வலி வந்துவிட்டது என்று வருந்தி அவர் திருச்செந்தூர் முருகனை மனமுருகி நினைத்து தன் மனைவியின் வயிற்று வலி தீர வேண்டிக் கொண்டார். காணிக்கையாக பூஜை பொருட்களாக வெள்ளி பொருட்களை வாங்கி தருவதாக வேண்டினார். வேண்டுவோருக்கு வேண்டும் வரத்தை தரும் கருணை கடல் கந்தனாயிற்றே. தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றார், தூயவராகி மேலே தொல்கதி அடைவர். தீயவருக்கே அருள் வழங்கக்கூடியவன் அறியாமையால் செய்த தவறை மன்னிக்காமலா விடுவான்? தன் தவறை உணர்ந்த அடுத்த கணமே அவரது மனைவியின் வயிற்று வலி தீர்ந்தது. ஆட்சியர் சொன்னது போலவே திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பூஜைக்கான வெள்ளி பாத்திரங்களை வாங்கி அதில் தன் பெயரையும் வழங்கி ஆண்டையும் பதிவு செய்து காணிக்கையாக வழங்கினார். அந்த பாத்திரங்கள் இன்றும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உள்ளன. அந்த ஆட்சியர் வெள்ளைத்துறை என்று அழைக்கக்கூடிய லூசிங்டன். இந்த அதிசயம் நிகழ்ந்த ஆண்டு 1803. முருகன் இருந்து பல அதிசயங்களை நிகழ்த்துகிறான் என்பதற்கு இதுவும் ஆதாரம்.